ஒரு தலைப்போடு பேச ஆசைப்படுகிறேன். அந்த தலைப்போட பேர் பிரைஸ் த லார்ட். சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தேவனை என்ன பண்ணும்? பிரைஸ் பண்ணினே இருக்கணும், துதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கோட தலைப்போட பேர் என்னது? பிரைஸ் த லார்ட். ஓகே, என்னோட திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 43 verses 21 வாசிமா. மைக் யாராவது கொடுங்க, தயவுசெய்து மைக்கில் வாசிங்க. இங்கிலீஷில் எடுத்தா இங்கிலீஷில் வாசிப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டாரா? துதிக்கிறதுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளெல்லாம் ஆண்டவர் எதற்காக தேர்ந்தெடுத்தாரு? அவரை துதிக்கிறதுக்காக தான், டு பிரைஸ் காட். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு வந்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? சந்தோஷமாகுது. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நல்லா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் தேங்க்ஸ் சொன்னால் கூட இட்ஸ் சம்திங் ஹெல்ப்ஸ் யூ. யாராவது ஒருத்தர் உதவி செய்தால் தேங்க்ஸ், அதை ரெஸ்பெக்டாக சொல்கிறீங்க. பைபிள் கூட ஆண்டவர் நம்மளை என்னத்துக்காக காப்பாற்றினார்னா, நம்மளை என்ன பண்ணுறதுக்காக காப்பாற்றினாரா? நம்மளை துதிக்கிறதுக்காக கர்த்தர் காப்பாற்றினார். Many people don't know the power of praising God. அதுக்கு தான் உங்களுக்கு எப்போவுமே சொல்வேன், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா கூட முதலாவது என்ன பண்ணுங்க? ஆண்டவரை துதிங்க. நீ நல்லவர்ப்பா. நான் கெட்டவனாக இருந்தால் கூட நீ நல்லவனாக என் வாழ்க்கையில் இருந்தாப்பா. நான் கீழே விழுந்து போகும்போது கூட நீ என்ன தேடி வந்த ஆண்டவரை. அவரை துதிக்க துதிக்க பைபிள் சொல்லுது, துதிக்க என்ன இருக்குதான்? வல்லமை இருக்குதான். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்தாராம். ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, யோசுவா 1 அதிகாரம் 8 வசனம் சொல்லுது, என் வார்த்தையை என் கட்டளைகளை உன் வாயிலிருந்து விளக்காதபடிக்கு காத்துக்கொள், என்னை எப்பொழுதும் என்ன பண்ணு? என்னை துதித்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? யோசுவா 1 அதிகாரம் 8 வசனம். shall not depart from your mouth. பைபிள் சொல்லுது, இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து விலக்காத என்ன பண்ணு? பார்த்து காத்துக்கொள். இந்த வார்த்தை நீ என்ன பண்ணு? இரவும் பகலும் அதை தியானி. அல்லேலூயா. அப்புறம் நீங்க ஆண்டவர் என்ன பண்ண? இந்த வார்த்தை நிமித்தமாய் நீ துதிக்க வேண்டும். உன் வாயில எப்பவுமே என்ன இருக்கணும்? இது எப்பவுமே இருக்கணும். உன் வாழ்க்கையில தோல்வி இருக்கலாம், வசனம் என்ன சொல்லுது? வலது பக்கம் 1000 இடது பக்கம், ஆனாலும் நீ என்ன மாட்ட? விழ மாட்ட. இதை சொல்லி 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 நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தினே இருக்கணும். அல்லேலூயா. நல்லா சொல்லுவோம், அல்லேலூயா. சங்கீதம் 149 சங்கீதம் 6 வசனம் சொல்லுது, உங்க வாயில எப்பொழுதும் என்ன இருக்க வேண்டும்ன்றாரு? துதி இருக்க வேண்டும். You should keep on praising God in every situations. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாம். நீங்க எப்பொழுது ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம். தமிழ்ல வாசிங்க சிஸ்டர், தமிழ்ல வாசிக்கிட்டோம். 4:6 வாசிங்க சிஸ்டர். 6 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எல்லாவற்றிலும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு, உங்கள் விண்ணப்பத்தை எப்படி சொல்லுமா? ஸ்தோத்திரத்தோடு. அல்லேலூயா. விண்ணப்பம் என்ன பண்ணுமா? நீங்க ஸ்தோத்திரத்தோடு. அப்புறமா கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு என்ன பண்ணணும்? நீங்க அவருக்கு தெரியப்படுத்தணும். நீ சொல்லணும். சொல்லிட்ட பிறகு அவர் என்ன பண்றாரு பாருங்களேன். அப்பொழுது எல்லா புத்தி மேலான
அல்லேலூயா. பைபிள் சொல்லுது இது எல்லாத்தையும் நீங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு. ஆண்டவர் என்ன பண்றாரா? உங்களுக்கு எல்லாத்தையுமே பாதுகாத்து தேவனுடைய சமாதானத்தை தருகிறாரா. When you praise God, you will have a peace in your life, man. துதிக்கிற வீட்டில் என்ன இருக்கும் தெரியுமா? சமாதானம் இருக்கும். உங்க வீட்டில் துதி இருக்குதா? எவ்வளோ பேர் வீட்டில் துதி இருக்குது? காலையில் ஏன் சேர்ந்த துதி இருக்குது அவங்க வீட்டில்? Are you praising God every day? Even though nothing is happening, still we have to praise the Lord. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது. நான் அதுக்காகத்தான் நான் சூஸ் பண்ணேன். சங்கீதம் 150 சொல்லுது, மியூசிக்கில் நீ என்ன பண்ணலாம்? ஆண்டவரை துதிக்கலாம். உன் வாயில துதிக்கலாம், உன் வாழ்க்கையில துதிக்கலாம், உன் நடத்தல துதிக்கலாம், உன் ஜெபத்துல துதிக்கலாம், உன் பேச்சில துதிக்கலாம். பைபிள் சொல்லுது புத்தி உள்ள ஆராதனை உன் வாழ்க்கையை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதே ஆராதனை. அப்போனா உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதும் கர்த்தருக்கு ஒரு துதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போனா உங்க வீட்டில் சமாதானம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல் உங்க வீட்டில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். துதி எப்படின்னா இந்த நெருப்புல இந்த பேப்பரெல்லாம் சின்ன சின்ன பேப்பரெல்லாம் பற்ற வச்சு நெருப்புல என்ன பண்றோம்? அனல் பிடிக்கிறதுக்கு போடுறோம் பார், அதுதான் துதி. நீங்க துதிச்சுனே இருங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு பெலன் ஆவியான அப்படியே இறங்குவார். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், எதை குறிச்சும் கலங்காதேன்னு சொல்லிக்கிறார். நீ கலங்கிறதுக்கு காரணமே உங்க வாழ்க்கையில என்ன இல்லை? துதி இல்லை. ஃபாதர் பாடிக்கிறார், துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, அப்புறமா முறுமுறுத்தா. ஆமாப்பா ரொம்ப நல்லாகுது இது, இன்னும் வழி தெரில எனக்கு. முறுமுறுத்தா திருப்பி சந்தேகம், திருப்பி கோவம் ஆண்டவர் மேலே. ஒன்றே ஒன்று, 1000 பிரச்சனை வரட்டும், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் என் வீட்டில் என்ன பண்ணாது? வராது. என் வேலை அவரை நான் துதிக்கிறது. அல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன பண்ணும்? காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எவ்வளோ போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் சொல்லிக்கிற உன்னை என்னத்துக்காக சூஸ் பண்ணாரா? அப்போதான் நீ டிஃப்ரென்ஸை காட்ட முடியும். ஜிம்மில் எல்லாம் போட்டுக்குவாங்க, ரொம்ப இடத்துல நான் படிச்சுக்கிற ஜிம்மில் எல்லாம், வித்தவுட் பெயின் நோ கெயின். when you start to quit, then why did you start அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏதாவது நீ விடணும்னு ஆசைப்பட்டினா எதற்காக ஆரம்பிச்சே அப்படின்னு யோசின்னுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட சரி, ஆண்டோடைய பிள்ளை எப்போ தெரிய தருமா? நீ உடைக்கப்படும் போது, நீ ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கும் போது அப்பா அவரை துதிக்கிறப்பார், அப்போ தான் நீ தேவனுடைய பிள்ளை. ஏன்னா உனக்குள்ள என்ன இருக்குது அது தான் வாய் என்ன பண்ணும்? பேசும். ஒருவேளை நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்துக்கலாம், உங்களுக்கு சுகர் உச்சக்கலத்தில் போயிட்டு இருக்குதுண்டு, சூப்பர், என்ன பண்ணுங்க? நன்றி ஆண்டவரே. அதுக்கு திருப்பி போய் சுகர் சாப்பிட்றதாம்மா, கண்ட்ரோல் பண்ணு. நீ ஒவ்வொரு ஸ்வீட் ஆகிட்டுக்கிற, போய் ஸ்வீட்டை கம்மி பண்ணு. ஒருவேளை அந்த தப்பு பண்ணிட்டு இப்போ ஆயிடுச்சா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐயோ சுகர், ஐயோ பிபி, ஐயோ கொலஸ்ட்ரால் இல்லை, அதை மத்தியில் என்ன பண்ணு? துதி. யார் துதித்து அந்த மாதிரி? பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? எங்க துதிச்சாங்க? கல்யாண மேடை இல்லையா? சிறையிருப்பில் துதிச்சாங்கப்பா. நீ துதிப்பியா ஜெயிலில் இருக்கும் போது? அன்னைக்கு அவனுக்கு இருந்த ஜெயில் அது, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எது ஜெயில்? இந்த ஜெயிலில் கூட நீ துதிப்பியான்னு ஆண்டவர் கேட்கிறார். பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, நள்ளிரவில் சிறையிலே துதிக்க வைத்தீரே. அல்லேலூயா. ஜெயில் என்ன தெரியுமாப்பா? ஜெயிலில் என்ன கிடைக்கும்? ஜெயிலில் சொந்தக்கார, மாமா மச்சான், அக்கா தங்கச்சி, கூட்டு குடும்பம், சாப்பாடு எதுவுமே இல்லைங்க. அங்கே அனாதை. ஜெயில் கைதிங்களாம் நான் ரொம்ப மீட் பண்ணி பேசிக்கிறேன். அவங்களாம் அதான் சொல்லுவாங்க, இவ்வளோடு தொடப்ப கொடுக்குவாங்களாம், ஃபுல் காம்பவுண்டே பெருக்க வைக்குவாங்களாம். ஒரே ஒரு மக்கு தண்ணியாக 2 1க்கோ அதே யூஸ் பண்ணுமா, இவ்வளோண்டு மக்கு தண்ணி. அவ்வளோ வேதனை டைமில் கூட இந்த மனுஷங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவரை. கிறிஸ்டியனுக்கிட்ட இருக்கிற பவரை என்ன தெரியுமா? உங்கள் வாய் தான். பிசாசும் கை காலும் உடம்பு எல்லாத்தையும் கட்டி போடலாம், ஆனால் உன் நாக்க மாட்டோம் ஆண்டவர் கட்டி போட விட மாட்டார். ஏன்னா உன் வாயில் அவர் வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. துதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? பிரதர், என்னால் முடியல, எனக்கு கஷ்டமாகுது, பணம் கஷ்டம்,
எனக்கு ஃபேமிலியில் ரொம்ப பிரச்சனையாகுது. எஸ், வி ஹேவ் ப்ராப்ளம்ஸ். இங்கே யாருக்காவது பிரச்சனை இல்லாமல் வந்துக்கிறீங்களா? இல்லை, எல்லாருக்கும் என்ன இருக்குது? பிரச்சனை. நீங்களாம் வரல, ஆண்டாரா ஒரு பிரச்சனை கொடுத்தவொன்னு என்ன பண்ணிட்டார்? கொண்டு வந்தார். ஒரு டோஸ் இன்ஜெக்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்தார். அதுக்காக தான் நீ வந்துட்டேன். அவரே கூப்பிட்டுக்குவார், நீ வரல, எங்களுக்கு கொடுத்துக்கிறார். எனக்கு டோஸ் மேலே டோஸ், ஹெவி டோஸ் கொடுத்துக்கிறார். நான் போன சர்வீஸ் கூட சொன்னேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, நான் ஒண்டி ரட்சிக்கப்படல. நான் கடவுளை பார்க்கறதுக்கு முன்னாடி பேயை பார்த்தேன். அன்னிலேருந்து ஒரு பயம் வந்துடுச்சு. இந்த பேய்ங்க கூட நம்ம வாழ முடியாதுப்பா, கடவுள் கூட இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். மூவிங்களெல்லாம் பேய் பார்த்துக்கிறேன், ரியல் லைஃப்பில் பேய் பார்த்ததில்ல. ஆனால் இதெல்லாம் பார்க்க 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 தான் கர்த்தருடைய வல்லமை என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்னை என்னத்துக்கு அங்கே சூஸ் பண்ணார்? டு பிரேஸ் ஹிம், அவரை துதிக்கிறதுக்காக. எது வந்தாலும் பிரைஸ் த லார்ட். நன்மை நடந்தாலும் பிரைஸ் த லார்ட், தீமை நடந்தாலும் பிரைஸ் த லார்ட். யோபு சொல்றான், ஒருவேளை என் ஜீவனே போனாலும் கர்த்தரே கொடுத்தார், தேவ நாமத்துக்கே துதிக்கிறான் பாரு. வியாதி வந்து கட்டியெல்லாம் இவ்வளோ பெருசு வந்து உடம்பு ஃபுல்லாக பஸ்ஸு ஃபார்ம் ஆகி வெளியே வந்து நிற்குது. ஆனால் நான் அநேக ஊழியக்காரன் அந்த மாதிரி பார்த்துக்கிறேன். உயிருக்கு போராடி இருக்கும் போது கூட மைக்கு கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க? பிரசங்கம் பண்ணிக்க. இன்னைக்கு கூட லண்டனில் கலிஃபோர்னியாவில் ஒரு பாஸ்டர் செத்துக்கிறாரு. ஒரு மிஷினரி ஐசியூலேருந்து வெளியே வந்து ஆன்லைனில் என்ன பண்ணிக்கிறாரு? சர்வீஸ் எடுத்துட்டு ஈவினிங் செத்துட்டுக்கிறாரு. காலையில் சர்வீஸ் எடுத்துட்டு சாயங்காலம் செத்துக்கிறார் பிரதர். அவருக்கு எவ்வளோ ஒரு வைராகியம் இல்லை, உயிரே போனாலும் கர்த்தருக்காக போகட்டேன்ட்டு. நீங்கள் இந்த குடிக்கிறவங்களை கூட பாருங்களேன், இந்த குடிக்கிறவங்கெல்லாம் பாருங்களேன், டாக்டர் சொல்லிக்குவாங்க நீங்கள் குடிச்சிட்டு என்ன ஆகிடுவேன்? ஒரு வேளை ஜாண்டிஸ் வந்துக்கும், கை கால் ஷிவரிங் ஆகிட்டுக்கும், ஏதோ ஒன்று ஆகிட்டு ஃபெயிலியர்ஸ் ஆகிக்கும். அவங்க நிறுத்துறாங்களா? அவனுக்குள்ள ஒரு வெறி, அவனுக்குள்ள ஒரு அடிமைத்தன ஆவி. உன்னைக்குள்ள கூட சரி ஆவியானவர் வந்தார்னா எதுவுமே தேவனை துதிக்கிறதை பிரிக்கவே கூடாது. பணமா, உபத்திரம், வேதனை, துக்கம், கண்ணீர், சஞ்சலம், அவமானம், இதெல்லாமே தேவனுடைய பிள்ளையை நிறுத்த முடியாது. எதை? துதிக்கிறத. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் துதிச்சு பார்க்கும் போது என்வாயர்மெண்ட் ஆண்டவர் மாற்றிடுவாரியா? அதுக்கு தான் பைபிள் சொல்லு, அப்போஸ்தலர்ல வாசிக்கலாம். பவுலும் சீலாவை என்ன பண்ணாங்க? வாசிக்கலாம். நீங்கள் ப்ரைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாருங்களேன். இது வந்து ஒரு ஃபார்முலா உங்கள் லைஃப்பில் எப்போவுமே எழுதி வச்சுக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் ப்ரைஸ் பண்ணும்போது ஆண்டவர் உனக்கு தர சில காரியங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எதுப்பா ராஜா? 16:25 வாசிக்கலாமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verses 25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. எப்போ? காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது அவர்கள் எங்க இருந்தார்களா? காவலில். ஃபர்ஸ்ட் எங்க இருந்தார்கள்? துதிக்கிறதுக்கு முன்னாடி சிறையிருப்பில் இருந்தார்கள். எப்போ ஜெபம் பண்ணாங்களா? நடு இரவுல. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க பிரச்சனை டைம்ல. கத்தால சில பேருக்கு பிரச்சனை வந்தா தூக்கமே வராது. ஏன் தூங்கலன்னு கேட்டா ரொம்ப கஷ்டம் பிரதர். ஜெபம் பண்ணு, துதி, அனல் போடும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. வேற யாரும் ஜெபம் பண்றத போன்ல கேட்டீங்க, அதை நீ ஆண்டவர்கிட்ட பேசுறது ஆண்டவர் கேட்கட்டும். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் என்ன பண்றா? ராத்திரி ஜெயிலில் இருக்கிறாங்க. யாரெல்லாம் சொன்னாலும் சரி, நாங்கள் பண்ண வேண்டியதை நாங்கள் பண்ணுவோம். உங்கள் ஆஃபீஸில் உனக்கு தெரியணும் இந்த டைம் துதிக்கிற டைம். உங்கள் குடும்பத்தில் தெரியணும் இந்த டைம் ஜெபிக்கிற டைம். உங்கள் நண்பர்களுக்கு தெரியணும் இந்த டைம் அவரை துதிக்கிற டைம்ண்டு. பவுலும் சீலாவும் 12 மணி ராத்திரி என்ன பண்ணாங்க? விண்ணப்பத்தினாலும் துதியினாலும் கர்த்தரை நோக்கி பார்த்தார்களாம். அப்படின்னா என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்குது, ஆனால் இவன் வாயில் என்ன இருக்குது? துதி இருக்குது. எப்பவுமே துதிச்சுக்குவான். பார்த்துக்க மாட்டவரை ஜெயிலில் தானே போட்டாங்க, உயிர் எடுக்கல தானே, பார்த்துக்கலாம். அப்படி அவருக்கு தெரியாதது என் லைஃப்பில் என்ன ஆகாது, நடக்காது. நீங்கள் துதிச்சிங்கன்னா என்னென்ன பண்ணுவாருன்னு பாரு. when you praise when you are in the difficult moments, when you praise God when you can't praise him, but still if you praise him, what God will reward you. ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய ஆசைப்படுகிறார்? வாசிங்க.
அதே வசனத்தை வாசிங்க sister. அவர்கள் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டார்கள். அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா. நீங்க துதிக்கும் போது என்ன அதிரும் தெரியுமா? பூமி முழுதுமா அஸ்திபாரமே அசைக்கப்படமா. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா உன்னை எதெல்லாம் கட்டி வச்சுக்குதோ, உன்னை எதெல்லாம் மூவ்மெண்ட் பண்ண விடாதபடிக்கு பிசாசு உன்னை சிறையிருப்பில் ஒரு வைத்திருக்கிறதோ, பாவம் ஒரு சிறையிருப்புப்பா. நீ பாவத்தை விட முடியாதது ஒரு ஜெயில் லைஃப். குடும்பத்தை ஒரு பிரச்சனையிலிருந்து ஓவர் கம் பண்ண முடியாதது ஒரு சிறையிருப்பு. வியாதியிலிருந்து மேற்கொள்ள வராதபடிக்கு ஒரு சிறையிருப்பு. ஒருவேளை ரிப்போர்ட் ராங்காக வந்துக்கலாம், அதை ஜெயில் மாதிரி நினைக்காத. அந்த ஜெயிலே கர்த்தரை என்ன பண்ணு? துதி. வியாதியின் மத்தியில் கூட துதி. கஷ்டமா? கவலைப்படாத. பைபிளே அதுதான் சொல்லு, எதுக்கும் என்ன பண்ணாத. அப்போ துதிக்கிறவங்க என்னத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கவலைப்படுறவங்க தான் துதிக்க மாட்டாங்க. கவலைப்பட்டுன்னு இருக்கிற பைபிள் சொல்லு, நீ கவலைப்பட்டு ஒரு முளம் என்னத்த பண்ணானா? கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. உன் தலையில் இருக்கிற முடி வெள்ளையாக்க முடியாது, கற்பாக்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. உன்னை உருவாக்குற அந்த தேவனுக்கு சொல்லிப்பார். சூழ்நிலையை மாற்றுகிற தேவன், அஸ்திபாரத்தை அசைக்கிற ஒரு தேவன் ஆயிருப்பா. உன் பிரச்சனை எதெல்லாம் உன்னை கூட்டுல போட்டு உன்னை கட்டி வைக்கணும்னு நினைச்சாங்களோ எல்லாத்தையுமே ஷேக் பண்ணுவார். ஒரு மந்திரவாதி அப்படித்தான் கிறிஸ்டியனுக்கு ஒருத்தர் மந்திரம் பண்ணணும். என்ன மந்திரம் பண்ணனா தெரியுமா? இந்த பொண்ணு அழிஞ்சு போனன்னு மந்திரம் பண்ணணும். அந்த பொண்ணு ஒரு ஊழியக்காரோட பொண்ணா. இது நல்லா ஜெபிக்கிற பொண்ணா. இவன் என்னைக்கு மந்திரம் பண்ணாலும் மந்திரம் போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் வந்துடுமா. அப்போ அந்த மந்திரம் பண்ண சொன்ன அவங்க ஃபேமிலி கேட்டாங்களா, என்ன ஒன்றுமே என்ன அவளை ரியாக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இந்த மந்திரவாதி என்ன சொன்னான்னா, எப்போல்லாம் நான் மந்திரம் பண்ணுறேனோ அது போது திரும்பி வருது அந்த ஆவி, அது என்னன்னு தெரியல. அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பாரு அப்படின்னாங்களாம். சரி, இவங்க ஃபேமிலியோட என்ன பண்ணாங்களா, ஒரு வாட்டி போயிட்டு அவங்க போய் பார்த்தாங்கன்னா நல்லா பாட்டு பாடிங்கிறாங்களாப்பா. நல்லா பேங்கோஸ் எடுத்துன்னு குடும்பத்தோடு ராத்திரி என்ன பண்ணிங்கிறாங்களே, நல்லா ஆராதிச்சுங்கிறாங்க துதிய. அப்போ அந்த மந்திரவாதி சொல்கிறான்னா, இந்த ஆவியை நான் அனுப்புகிறேன், அங்கே போகிறதுக்கே விட மாட்டேங்குது. ஃபுல்லாக வீடு முழுவதுமாக அக்னியை போட்டு வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. யாபேஸ் யோபு வீட்டுக்கு கர்த்தர் என்ன போட்டாரா? வேலி போட்டா. நீங்க வேலி போனால் அந்த குடும்பம் எல்லாம் சிங்கத்தினால் அடைக்கப்பட்டு விடும். இன்னைக்கு நீங்க துதிச்சிங்கன்னா உன் குடும்பத்துக்கு கர்த்தர் வேலியை போட ஆசைப்படுகிறார். ஒருவேளை பிசாசு உன்னை எதெல்லாம் முடக்கி வைக்கணும்னு நினைச்சானோ வேற அதை மாட்டம் ஷேக் பண்ண மாட்டார், அஸ்திபாரத்தை அசைச்சு விட்டுருவார். உன்னை எதுவுமே தாங்கவே கூடாது, என்னுமே பிடிக்க கூடாதபடிக்கு கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி விடுவார். முதலாவது உன் சூழ்நிலையை மாற்றுவார். நீ துதிக்கும் போது நீ எதில் அடிமையா இருக்கிறியோ அதுலேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். இன்னைக்கு ரிபப்ளிக் டேவா? இன்னைக்கு ரிபப்ளிக் டே என்னத்துக்கு பார்த்து கொண்டாடுறாங்க தெரியல எனக்கு. உனக்கு தெரியலையா? வெரி குட் மேன். சுதந்திர நாளா பிரதர்? அது இண்டிபெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஃப்ளாக் என்ன ஆச்சா? மேலே போச்சா. இன்றைக்கி எல்லாரும் ஃப்ளாகுங்களை என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்க. நாளைக்கு என்ன பண்ணிட்டுக்குவாங்க? எல்லாம் குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டுக்குவாங்க இல்லையா? எல்லாம் இங்கே எல்லாம் குதிக்குவாங்க. அதுக்கப்புறமா யாருன்னா நான் இந்தியனே இல்லைன்னுவாங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். கவனமாக கேளுங்க. இன்னைக்கு நீங்கள் விடுதலை ஆக்குறீங்களா? துதிக்கிறவன் விடுதலையோடு இருப்பான். சில பேருக்கு ஜெயில் எது தெரியுமா? அவங்க மைண்டு தான். அவங்க மைண்ட்லேருந்து அவங்க வெளியே வர மாட்டாங்க. ஒருவேளை 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும் அவங்களுக்கு. கடன் 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 கடன். காலையில் ஏன் சொந்தமே கடன். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணும்? போய் சாப்பிட்டு தூங்கும். ஒன்றும் பண்ண முடியாது. நீ எப்படி யோசிக்கிறியோ பைபிளே சொல்லுது, நீ என்ன பண்ண முடியாதா? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா மத நீ யோசி, கொஞ்சம் நீ உக்காந்து வீட்டில் யோசி. நான் ஒரு மோதி மாதிரி ஆகணும். மோதி சொல்வார், கண்டிப்பாக ஆக மாட்டேப்பா. நீங்கள் கவலைப்பட்டு பிரச்சனை மாறிக்குதான், உங்கள் மூஞ்சி தான் மாறிக்குது. அப்படியே ஒரு மாதிரி பக்கோடா மாதிரி ஆகிடும். சிரிக்கவே மாட்டீங்க. தேவனுடைய புள்ள எப்போ துதிக்கணுன்றா? ஒன்றுமே இல்லை, நடுக்கிறதே இல்லை, அப்போவும் என்ன பண்ணும்? நீ துதிக்கணும். பிசாசை நீ அப்போ தான் வெக்கப்பட வைக்கிற. அந்த இடத்த தேவ நாமத்தை உன்னை உயர்த்துற. அது எதை ஷேக் பண்ணுறாரா?
அஸ்திபாரத்தை அசைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா உனக்கு இங்கே பார்க்க கம்பியெல்லாம் போட்டு உன்னை உட்கார வச்சுக்குவாங்க. ஆண்டவர் கம்பியெல்லாம் எடுக்க ஆசைப்படல. கம்பியை எது ஸ்ட்ராங்காக பிடிச்சின்னுக்குது, கம்பியை எது ஸ்ட்ராங்காக பிடிச்சின்னு இருக்குது, அத்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, ஷேக் பண்ணுறாரா. எப்படிக்கும்? ஆமென், அல்லேலூயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு விரோதமாக மந்திரம் பண்ணிங்கிறான், வா 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 வா, போ 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 போ. எத்தனை ஒரு பேய் பேர் சொல்லுங்க. பேய் பேர் எது தெரியாதா? மோகினி. அசோக் சொல்றார் மோகினி, மோகினி வா 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 வா, போ போ போன்றான். யாரு? மந்திரவாதி. வானா வந்துடுச்சு, போனாலும் போயிடுச்சு. ஆனால் அவங்க வீட்டுக்கு என்ன ஆகல, ரீச் ஆகல. திருப்பி ரிட்டர்ன் வருது, ஏன் வந்த அப்படின்றாரு. 3 வாட்டி அனுப்புறார். 4வது வாட்டி உக்கானிங்கிறார் பாரு சேரு. சேரு ஆண்டவர் என்ன பண்ணுவார், இனி அனுப்புன்னு ஒரு ஊழிக்கார் சாட்சி கேட்டேன். மந்திரவாதி அவரு எவ்வளோ பேருக்கு மந்திரம் பண்ணி சாவாச்சாராம். ஆவியானவரே இறங்கிட்டாராம் மந்திர ரூமில். இனிமேல் யாருக்குன்னா நீ மந்திரம் பண்ண ஒரு கை ஒரு கால் ஒன்று எடுத்துறேன்டாராம். அன்னைக்கு அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறான். ஊழியக்காரனா இன்னைக்கு வாழ்ந்தனே, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு இறந்துட்டாரு. ஆனால் எல்லாருக்கும் போய் என்ன பண்ணிட்டார், இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டார். துதிங்கம்மா, அவமானத்தை துதி. தேங்க்யூ, எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த அவமானம் என் நல்லதுக்காக, இந்த கஷ்டம் என் நல்லதுக்காக, இந்த தோல்வி என் நல்லதுக்காக, இந்த ஜனலாம் என்னை விட்டு போனதுக்காக, நல்லதுக்காக. நான் எல்லாரையும் ரொம்ப நம்பிட்டேன். ஆனால் இப்போ நான் ஒன்று நம்ப வந்திருக்கிறேன்பா. நான் சுயமாய் போயிட்டேன். இப்போ உன்னுடைய ஞானத்தில் வர ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அவங்க ஜெயிலில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்க பழக்கம் வழக்கமே துதிக்கிறதாயா. நீ ஆஃபீஸில் இருமா, வேலையில் இருங்க, பிஸ்னஸில் இருங்க, எங்கன்னா இரு, அவரை துதிச்சுனே இரு. ஜெயிலே இறங்கி வர்றாருன்னா வீட்டில் இறங்கி வர மாட்டாரா? நான் அவங்கள கேட்குறேன், ஜெயிலே வந்துட்டுக்கிறாரு. முதலாவது என்னத்தை ஷேக் பண்ணுவார், நீ துதிச்சினா. அப்படின்னா என்ன தெரியுமா, எதெல்லாம் ஸ்ட்ராங், இந்த மாதிரி சவுறு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அத்தை பார்க்க மாட்டார். எது ஸ்ட்ராங் பண்ணிங்குது அத்தை செக் பண்ணுவார். அவர் மரத்தை வெட்ட வரல, வேறே வெட்ட வந்தார் உனக்கு விரோதமா. துதிக்கிறவனுக்கு அப்படியாப்பட்ட வல்லமையை கற்ற தருகிறார். துதிக்கிற வீட்டில் என்ன இருக்கும் தெரியுமா, தேவனுடைய சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டில் சமாதானம் வரணும்னா நீங்க என்ன செய்ய வேண்டும், தினந்தோறும் துதிக்கணும். காலையில் ஏன் சொன்ன துதிக்கணும். உங்க வாழ்க்கையே துதியா மாறிடணும். நீ போராட்டத்தின் மத்தியில கூட என்ன பண்ணும், துதிக்கணும். வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடி. யார் பாடுவா இது? வாழ்வோ சாவோ தேவ அன்பை ருசித்தவர் எதுதான் பிரிக்க முடியும். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ்வோ பாடுவோமா? சாவோ எதுதான் பிரிக்க முடியும். லவ் பண்றதுலப்பா. வாழ்வோ என்னை எதுதான் பிரிக்க முடியும். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. இது யார் பாடணும் தெரியுமா? ஒருவேளை உங்க மரணம் கிட்ட வந்துச்சுன்னா இந்த பாட்டு பாடணும். நீ வாழ்வோ சாவோ எதுதான் என் தேவன் அன்பை விட்டு பிரிக்க முடியும். ஆமென். ஒருவேளை டாக்டர் நம்மளுக்கு டைம் கொடுத்துட்டான், 30 நாள் வாழ போறேன். 30 நாளில் உயிர் எப்படி காப்பாற்றினா பொண்ணுக்கு வாழாதுங்க. 30 நாளில் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன்னு சந்தோஷப்படு. இந்த உலகத்தையே பார்த்துட்டடா. எங்கள் ஊழியக்காரன் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான்.
ஏசப்பாவை பார்க்க தடை செய்கிறது ஒன்றே ஒன்று தடா, நம்ம சாவு. சாவுக்கு பயப்படாத, சாவை விரும்பு, அப்போ தான் தகப்பனை போய் பார்க்க வேண்டாரு. அல்லேலூயா. சொன்னால் அவங்கள பார்த்து சொல்ல ஆசைப்படுங்க, அதுக்குன்னு போய் செத்துக்கிட்டு போகிறீங்க பாஸ்டர் சொல்லிட்டாருன்ட்டு. நம்ம ஆளுங்கெல்லாம் மல்டியாக டேலண்டாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாவை சொல்ல, ஆண்டவரே உன்னை என்ன பண்ணுவார். ஏன்னா பைபிள் சொல்லுது, மரணமும் ஜீவனும் அவர் கையில் இருக்குது. நீ வாழணும்னு இருந்தால் அவர் சித்தம், சாவணுன்னு இருந்தால் அவர் சித்தம். இன்னைக்கு நீங்கள் செத்தீங்கன்னா கூட ஆண்டவர் கூட இருந்தால் கண்டிப்பாக அவர் கூட அங்கே எதிரத்தில். அதுக்கு தான் சர்ச். உங்களை எங்கே கொண்டு போகிறதுக்காக சர்ச்சுக்கு வரோம்? அதுதான் ட்ரைனிங் சென்டர். நீங்கள் எல்லாமே அங்கே போகிறதுக்காக ட்ரைனிங். ஆமென், அல்லேலூயா. நான் எதற்காக என் இஸ்ரேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்தேன்னா, அவர்கள் என் துதியை சொல்லுவார்கள். உங்கள் ஆஃபீஸில் போயிட்டு நீ பாரு, பிரச்சனை டைமில் நீ சும்மா நல்லா ஜாலியாக இரு. ஒருவேளை உனக்கு ரிசைன் பண்ணுறாங்க, உன்னை எடுத்துக்கிறாங்க ஆஃபீஸ்லேருந்து. அப்போ நீ என்ன பண்ணுவேன்? என்ன பாட்டு பாடுவேன்? என்ன ஒரு பாட்டு சொல்லுப்பா. பரலோகமே அது டேக் ஆஃப் ஆகும்போது, இப்போ அடிபடும் போது, ஏதோ ஒன்று கைவிட்டு ஏதோ வேலை இது இன்னும் ரொம்ப அழுகுற மாதிரி ஆயிடுவாங்க. கொஞ்சம் பூஸ்டான சாங் என்ன சொல்லுமாங்க? பார், வெரி குட். என்ன நடந்தாலும் நன்றி. மேனேஜரை பார்த்து, நீ என்னை கை விட்டாலும் நன்றி. உன் சம்பளம் எனக்கு வரல கூட நன்றி நன்றி. இடைவிடா மேனேஜர் நன்றி தானே. எப்படி அவன் என்ன சொல்ல, என்னடா இவன் வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படுறான்னா, பார்த்தா என்ன பார்த்து என்ன பாடுறான். அல்லேலூயா. இது யார் பாடுவான் தெரியுமா? கர்த்தரை ருசித்தவன் பாடுவான். பைபிள் சொல்லுது, டேஸ்ட் அண்ட் see the Lord is. When you taste him, you will sing like this. One who touch will not sing, one who taste will sing. டச் இல்லை, டேஸ்ட். பிரியாணி தொட்டா வயிறும்புதா? இல்லையே. டேஸ்ட் பண்ணுங்க. அவரு பிரச்சனை மத்தியில் என்ன பண்ணுங்க, அழுவுறதெல்லாம் நிறுத்திடுங்க. நீங்கள் சின்ன குழந்தையாக மொத்தம் அழுதிங்க. இப்போல்லாம் என்ன ஆகக்கூடாது, ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது. வந்தால் கூட எப்படி வரணும்னா ஆனந்த கண்ணீராக தான் வரணும். பிசாசு உன்னை டார்ச்சர் பண்ணுவான். ஆனால் மக பாவடா, நீ ரொம்ப ட்ரை பண்ணுற, யார் பெத்த புலியோ நீ என்ன பண்ணு. பிசாசு எல்லாம் வீட்டுகளுக்கு வந்தால் என்ன சொல்லுவோம்? இன்று போய் சில்லறையில் அப்புறமா வாங்கலாம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்லுங்க, உங்கள் வேலை போயிடுச்சுன்னா, உங்கள் பிஸ்னஸ் உன்னை கை விட்டு போயிடுச்சுன்னா பாடுவியா? அப்பா பாடு. சில பேர் சொல்லுவாங்க, வேலை தான் என் வாழ்க்கையே, என் கனவே. அப்படிதான். இல்லைப்பா, அதெல்லாம் இல்லை. உனக்கு கை கால் கொடுத்தது யார்? அந்த வேலையை உனக்கு செய்ய வைக்கிறதே கடவுள் தான். இன்னைக்கு காலையில் உன்னை எழுப்புனதே அந்த கர்த்தர் தான். அல்லேலூயா. அப்போ கூட ரீசெண்டாக நானும் பிரதரும் பேசிக்கும் போது, ஃபிராரி கார் ஒரு கம்பெனியில் ஒரு பையன் வேலை செஞ்சுன்னுக்கிறான். காரு ட்ரிஃப்ட் பண்ணுவான். அவன் எப்படி பண்ணுவானா, கார் ட்ரிஃப்ட் பண்ணி ஓட்டுவானா. அவனுக்கு வந்து லண்டனில் அப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு பிரதர். அவனுடைய சேலரி வந்து 4.5 lakhs, 4.5 லட்ச ரூபா. என் ஸ்கூலு ஜூனியர் அந்த பையன். நான் எங்கள் வீட்டுன்னு வரும்போது அந்த பையனை எங்கேயோ பார்த்துக்கிறேன்னு ஒரு ஞாபகம். எனக்கு என்ன கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்போ ஒரு மாதிரி வந்து நின்றான், இப்படி வந்து நின்றான். அப்போ கிட்ட வந்து பார்த்த பிறகு, ஹாய்ண்ணா. ஹாய் பிரதர், என்ன ஆயிடுச்சுக்கு பிரதர் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர், எங்கள் வேலை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் ஃபேமிலியை பார்க்கலாம் நான் ஊருக்கு போயிருந்தேன். தண்டர்பர்டு பைக்கில் போயின்னுக்கும் போது சின்ன இடத்துல ஸ்கிட்டாகி கீழே விழுந்தேன். கரெக்டாக இங்கே ஒரு சின்ன கல்லில் அடிபட்டுச்சு, அவ்வளோதான். நான் ஒரு 4 மாதம் கோமாவில் இருந்தேன். நான் ரெடி ஆகிட்டேன். ஆனால் ரெடி ஆகிட்டு இப்போ நான் வேலைக்கு போகிறேன். என்னை வேலையில் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ உன்னை வேலை செய்ய வைக்கிறது யாருப்பா? உன் நரம்ப வேலை செய்ய வச்சா தான் உன் மூலையிலே நீயே வேலைக்கு போவ. அப்போ உன் வேலை உன்னை என்ன பண்ணுறதில்ல. வேலையை கூட நம்பி என்றைக்குமே சொல்லிடாத, கர்த்தரை நம்பி வா. கர்த்தரை நம்பி வாழ்றவர்கள் ஒரு நாளை வைக்கப்பட்டு போவாங்க. அவரை பார்த்த முகங்கள் ஒரு நாள். எனக்கு பிடிச்ச வார்த்தை அதுதான். அவரை மூஞ்ச பார்த்துட்டேன்னா நான் வைக்கப்பட மாட்டேன். நிறைய மூஞ்ச பார்த்தா என்ன வரும்னுவாங்க. நல்லது நடக்க நிறைய என்னப்பா அது ஃபாக்ஸ்க்கு என்ன நிறைய தானே. பணக்காரங்களாம் நிறைய வளர்த்துன்னுக்குறாங்க பிரதர். வீட்லேயே பணக்காரனை வந்து ப்ரஷ் பண்ணிட்டு
நரி மூஞ்ச என்ன பண்ணுவான்? நரிக்கிற மூளை கூட இவனுக்கு இல்லை. நரி கூட என்னாவது ஒரு நாள் செத்து போகுது. இவருக்கு என்ன மாதிரி புத்தி பார். சில பேருக்கு என்ன பண்ணுவோம், இத்த பார்த்தா தான் இன்னைக்கு சக்ஸஸ் ஆவ. கண்ணே போயிடுச்சு வந்து எப்படி சக்ஸஸ் ஆவ? பிளைண்ட் ஆயிட்டே நீ. பிளைண்டு கண்ணில் இல்லை, மைண்டில் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. இவன் என்ன பண்ணாங்கன்னா, ஜெயிலில் இருக்கிறாங்க, அம்மா அப்பா இல்லை, அண்ணன் தம்பி யாரே இல்லை. ஆனால் என்ன பண்ணாங்க, கீறுது ஒரே ஒரு வெப்பன் என்ன பண்ண நம்மளுக்கு பாடுறாமா அட்ரா ஒரு மூலம் ஒரு பாட்டு பாடலாம். ஜெயிலில் இருந்தபோது என்ன பாட்டு பாடலாம்? ஜெயில் கீழ் போயிட்டு இந்த மாதிரி சொல்லாதீங்கப்பா, அது ஒரு எக்ஸாம்பிள். என்ன பாட்டு பாடலாம்? ஏதோ ஒரு பாட்டு இந்த மாதிரி அனீஷ் சொன்ன மாதிரி, எதை நினைத்தும் நீ இல்லை இல்லை, இது லவ் ஃபீலிங்காக வச்சுக்கலாம். இது என்ன பிரேக்கப் ஆகிடுச்சு எனக்குன்னா அப்போ நீ இதை பாட்டு பாடலாம். இது வந்து கொஞ்சம், இது வந்து உனக்கு எப்படி பண்ணுறோன்னா, யாராவது நம்பத்தக்கவர். அது எப்படி இருக்குன்னா ஒரு பவர்ஃபுல் சாங் இருக்கும். நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே உண்மை உள்ளவர், நீரொருவர் தானே நம்பத்தக்கவர், நீரொருவர் தானே உண்மை உள்ளவர், நீரொருவர் தானே பொய் சொல்லிட நீ மனித நல்ல மனமாறிட மனபுத்திர நல்ல. பொய் சொல்லிட அவர் மனிதனல், மனம் மாறிட மனபுத்திர நல்ல. ஆமென். வரான் போலீஸ்காரன் வரான், உள்ள வந்துட்டு நீ ஆயில் கைதி. அவர் சொன்னதை யாரும் இல்லை சார், உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க சார். ஆமென். இப்போ லவ் ஃபெயிலியர். பயனாராஜா ஒரு பாட்டு பாடினேன். உங்கள் துக்கம் இல்லை 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 இல்லை, இந்த பாட்டு செட் ஆகாது. ஏதோ ஒரு பாட்டு இல்லை 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 இல்லை, எனக்கு ஏதோ ஒரு பாட்டு வந்து ட்ரிகர் ஆச்சு. இப்போ இல்லை சிஸ்டர் ரொம்ப உருகிட்டுக்கிறாங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. இல்லைப்பா, ஏதோ ஒரு பாட்டு வருது, அது எனக்கு கொஞ்சம் கரெக்டாக, எனக்கு கரெக்டாக வரும். ஆண்டவர் கரெக்டாக காட்டுவார். வரமாட்டேங்குது ஆண்டவரே, அது இல்லை. சரி, இப்போதைக்கு உங்கள் பாட்டை பாடலாம். என்ன பாட்டு சொல்லலாம்? எதை நினைத்தும் நீ, பொண்ணுங்களை பார்த்து சொல்கிறேன், சூர்யாவை நினைத்து நீ கலங்காதே மகளே, அவன் உன்னை விட்டு போனதே நல்லது உனக்குப்பா. யாரோ ஒரு பொண்ணு பேர், யாருனா இது அந்த பேர் தப்பா நினச்சிக்காதீங்க. ஸ்ருதி உன்னை விட்டு போனதுல கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை அவளையும் நடத்தி செல்வார். உனக்கும் ஒரு பையன் பொண்ணு தருவார், உனக்கும் ஒரு நல்ல பையன் தருவார். யெகோவா தேவன் ரெண்டு பேரையும் நடத்தி செல்வார். இதை நினைத்து ராத்திரியெல்லாம் அழுவாதே மகன், தண்ணி ஊத்தும் போதெல்லாம் அழுவாதே மகளே. சில பேர் என்ன கவலையா இருந்தா என்ன பாட்டு கேட்குவாங்க? கவலை பாட்டுங்க எடுத்துக்குவாங்க, யூடியூப்ல அடிக்குவாங்க, கண்ணில் தண்ணி வர மாதிரி பாட்டு போடு. அப்பதான் நீ என்ன பாட்டு போடணும் தெரியுமா? சந்தோஷமான ஒரு பாட்டை பாடணும். நல்லா ரெடி ஆகிட்டு வெளியே வரணும். உன்னை பார்த்தா பிசாசு ஒரு ஆங்கிள்க்குள்ள அடிவாங்களேடாப்பா, அப்படி வாழ்ந்து காட்டணும். அவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. எதையும் தாங்கும் இருதயத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அவன் தான் தேவனுடைய பிள்ளை. அவர் காலத்தால் இஸ்ரவேல். ஆமென், அல்லேலூயா. நீ துதிக்கும் போதே அஸ்திபாரத்தை ஷேக் பண்ணுவார். ஒருவேளை ஒரு டீமே வந்து உன்னை என்ன பண்ணலாம், ஆஃபீஸில் உனக்கு விரோதமா ஏதோ மேனிப்புலேட் பண்ணி உன்னை கம்பெனிலேருந்து எடுக்கலான்னு பார்க்கலாம். நீ சும்மா உட்காந்து அங்கேயே துதிச்சுப்பார். ஆண்டவரே இந்த மாதிரி இதுப்பா, நீ பார்த்துக்கோ, நம்பின பிள்ளை வெக்கப்பட்ட போதில் அவ்வளோதான். டீமே ப்ராசஸே ஷட் டவுன் பண்ணிடுவார். எந்த டீம் உனக்காக கிரியை செஞ்சுன்னுக்குதோ டீமே எடுத்துருவார். ஏன்னா உனக்கு விரோதமாக நிற்பவன்
யாருன்னு கேட்குறாரு. பெரியவங்க யாருனா இருக்கிறாங்களா, சின்னவங்க யாருனா இருக்கிறாங்களா, அடிச்சு நான் போய் யாருனா பெரியவங்கள போயிட்டு வாப்பான்வார். யாருன்னு கேட்குறார். இஃப் காட் இஸ் ஃபார் மீ who can stand against me? அவரை முன்னாடி வைக்கும் போது ஒருத்தரவனு என்ன பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அவரை டச் பண்ணிட்ட பிறத்தா என்னையும் அவங்க டச் பண்ணோம். ஆமென், அல்லேலூயா. இப்போ என்ன பண்றார், நீ துதிக்கும் போது அஸ்திபாரத்தை, என்வாயர்மெண்ட்டை ஷேக் பண்றார். ஜெயிலில் இருக்கிற என்வாயர்மெண்ட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் கூட பாருங்களேன், வீட்டில் சண்டாலாம் நடக்கும் போது கொஞ்ச நேரம் ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபேமிலியை உக்காந்து என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு துதிங்களேன். அந்த ஆவியும் உன் வீட்டை விட்டு போயிட்டுக்கும், அந்த கோவ ஆவி போயிட்டுக்கும், அந்த எரிச்சல் போயிட்டுக்கும், அந்த சண்டையை போயிட்டுக்கும், அப்படியே தாழ்த்தி வந்துடுவீங்க. இதெல்லாம் விட்டுட்டு யாரையோ 4 பெரியவங்களை, குடும்பத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டுட்டு, பெரியவங்களை கூப்பிடுங்க, ஆனால் நல்ல மைண்டோட தெளிவாக்குறவங்களை கூப்பிடுங்க. அப்போ தான் குடும்பம் என்ன ஆகும் தெரியுமா, ஒன்றா சேரும். தேவ பய பக்தியில் வாழ்றவங்க இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தில் ஒன்றா இருக்க முடியும். கேட்டு ஆலோசனை கேட்டு போனதை என்ன பண்ணுங்க, உக்காந்து என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், துதிங்க அவரை. அந்த பிரச்சனை மத்தியில் என்ன பண்ணுங்க, துதிங்க. உங்களால் முடியாது, யாராவது ஜெபிக்கிறவங்க என்ன பண்ண கூப்பிட்டு என்ன பண்ண, அந்த இடத்துல என்வாயர்மெண்ட்டை ஷேக் பண்ணு. இப்போ நான் பர்ஃப்யூம் போட்டுன்னு போயிட்டு வந்தேன், அந்த ஸ்மெல் அப்படியே என்ன பண்ண, அட்மாஸ்பியரை கவர் பண்ணுது. அதே போல் நீ தான் அனல் போட்டினா, புகை பறந்துச்சுன்னா, ஜெபம் எல்லா இடத்துக்கும் போகணும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து சந்தில் இருக்கிறவங்க அடுப்பு பற்ற வச்சா ஏன் ஜன்னல்லேருந்து வருது புகை. புகைக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னா, ப்ரேயருக்கு எவ்வளோ பவர் இருக்கும். என்வாயர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணும் பிரதர். ப்ரே when it is hard for you. Pray when you wanted to cry. Pray when you are alone. Pray when you are lonely. Pray in your difficult times, not in your happiness times. அவன் தான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உங்கள் அஸ்திபாரத்தை உனக்காக பிசாசு எந்தெந்த வேலி போட்டான எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஷேக் பண்ணி எல்லாத்தையும் எடுப்பார். 2வது வாசிங்க சிஸ்டர். உடனே கதவுகள் எல்லாம் திரை உண்டது. என்ன ஆனந்தா, கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டதாம். அப்படின்னா நீங்க வெளியவே போகக்கூடாது, உனக்கு மூமெண்ட்டே ஆகக்கூடாதுன்னு சில பேர் மந்திரம் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேர் மந்திரம் பண்ணுறாங்க தெரியுமா, நெக்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ்லேயே வரக்கூடாதுன்னு வாங்க மந்திரத்துலலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கே வரக்கூடாது, ஒரு கதவு போடு, ஒரு பூட் போடு. நீங்கள் மந்திரம் பண்ணுறவங்களெல்லாம் பாருங்களேன், போய் பூட் போட்டு என்ன பண்ணுவாங்க, தொங்க விட்டு வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கடைக்கிட்ட என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, ஒரு பூட்டு ஒரு பொம்மை போட்டுக்கிறாங்க. கடவுளே போல அவர் கடை வெளியிலேருந்து காஃபி கடையிலேருந்து ஃபோன் பண்ணிங்கிறார், கொஞ்சம் வரியா என்னன்னு தெரியல, ஒரு பூட்டும் ஒரு பொம்மை வச்சுட்டுக்கிறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, ரைட் கை ரொம்ப நைட்லேருந்து இழுத்துனே இருக்குது, கொஞ்சம் வரியா. அங்கே போய் பார்த்தா பிறகு தெரிஞ்சிச்சு அது என்ன ஒரு பூட்டு. அது மந்திரனாகட்டும், லைமுனாகட்டும், பப்பாயானா கூட கூட்டும், எதுக்குதோ ஒரே கிக்கு தான். ஒரு ஒன்று உதச்சிட்டு அப்புறமா கடவுளை போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணு, அவ்வளோதான். நீ ஆண்டவருக்குள்ளே இருந்தினா இதுக்கு பார்த்தாலும் நீ என்ன பண்ண மாட்டேன். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் மகா பெரியவர். Prayer can change your environment, brother. Praise can give you peace in your family. காலையில் ஏன் சொந்தமே என்ன பண்ணுங்க, அவரை என்ன கேட்டீங்கன்னா ஃபாதர் பெர்கமென்ஸோட பாட்டை போட்டிங்கனாலே போதும். அழகான பாட்டுங்க இருக்குது அவர்தெல்லாம், சத்திய வார்த்தையின்படியே பாட்டுங்க. ஆமென், அல்லேலூயா. நான் ஊழியத்துலலாம் தோல்வி பார்க்கும் போது என் லைஃப்பில் நான் அந்த பாட்டு தான் பாடுவேன். உங்கள் ஊழியம் நானேன் கலங்கனும், என்னை அழைத்தது நீங்க, என நடத்தி செல்வீங்க, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவல்,
எஜமானர் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவர்? உங்க ஊழியம் அப்பா நான் ஏன் கலங்கணும்? நீ என்ன கூப்பிட்டப்பா, அழைச்சது நீங்க. என்ன நடத்தி செல்வே. ஆமாம், நல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இந்த பாட்டு பாடுவேன். கூப்பிட்டது நீப்பா, நீ வான்னு நான் வந்துட்டேன்ப்பா. நான் காசுக்காக வரல, பேருக்காக வரல, புகழுக்காக வரல, உன்னை பார்த்து வந்தேன்ப்பா. எஜமா நீ என்ன சொல்கிறியோ உன் வீட்டு வேலைக்காரன் நான் செய்கிறேன்ப்பா. இன்னி வரைக்கும் சொல்கிறேன் பாருங்களேன், என்னை எவ்வளோ நல்லா வச்சுக்கிறார் தெரியுமா என் எஜமான். என்னை ரொம்ப நல்லா வச்சுக்கிறார் என் எஜமான். வேலைக்கு தக்க கூலியை கொடுக்குற ஆண்டவர் அவர். ஆமென், அல்லேலூயா. முதலாவது நீ துதிக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணிடுவார். அதுக்கு தான் உங்களை எப்போவுமே நான் சொல்லுவேன், ப்ரேயர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா ப்ரேயர் பண்ணுங்கள். பிரச்சனை வரலன்னா கூட என்ன பண்ணு, ப்ரேயர் பண்ணு. சந்தோஷமாக இருக்கும் போது கூட ப்ரேயர் பண்ணு, துக்கமாக இருக்கும் போது கூட ப்ரேயர் பண்ணு. பெரிய பாஸ்டர் வந்தால் கூட என்ன பண்ணுவார், ப்ரேயர் தான் பண்ணுவார். அதை நீ பண்ண, நீ பண்ணாலே போதும், உனக்கே கர்த்தர் விடுதலை ஆக்குவார். பவுலும் சில யாரையும் கூப்பிடல, கர்த்தரே கூப்பிட்டார், கர்த்தரே இறங்கி வந்தார். Ask God. துதி அவரே, வாப்பா ராஜா, நீ வந்தா எல்லாம் மாறம்பா. ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது என்ன மாறிச்சான், கதவுகள் திறக்கப்பட்டதா. சில பேர் பிஸ்னஸ்லாம் இருக்குவீங்க, எந்த பிஸ்னஸ் போட்டாலும் உன் கதவு என்ன ஆக மாட்டேங்குது, துதி. எந்த வேலையில் கை வச்சாலும் டோரை ஓப்பனே ஆகாதகுத, துதி. உன் துதி கம்மியாயிடுச்சு, கவலைப்படுறது பெருசாயிடுச்சு, துதி. அதுக்கு தான் பைபிள் சொல்லு, எதை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாமல் நீ என்ன பண்ணு, தேவனிடத்தில் தெரியப்படுத்தி இதை துதியிலை சொல்லுன்றார். அதுக்கு தான் உன் வாயில என்ன வைத்தாராம், துதியை வைத்தார். தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ யாருன்னு சொன்னா, நீ நடமாடுகிற ஒரு வேதமாய் கர்த்தர் உன்னை மாற்றிருக்கிறார். உன்கிட்ட பைபிள் இல்லைன்னா கூட உன் வாழ்க்கையை பைபிளாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்க சோர்ந்து போறதுக்கு காரணம் உங்க வாழ்க்கையில என்ன இல்லை. Start praising him. அவங்களெல்லாம் நடத்திக்கிறார். வனாந்திரத்திலே நடத்தினாரா, பெங்களூர் சிட்டியில் என்ன நடத்த மாட்டாரா? அங்கேயே அப்போ மண்ணா தண்ணி எல்லாத்தையும் கொடுத்து கருத்தை காப்பாற்றினார். என்ன நடத்த மாட்டாரா? எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும் போதே, வாட்டர் பேக்கில் இருக்கும் போதே எங்கள் அப்பா என்னை பாதுகாத்து நடத்தினார். எங்கள் ஒய்ஃபு பாப்பா டெலிவரி ஆகிட்ட பிறகு இன்னொரு பாப்பா பிறந்துச்சு. பிறந்ததுமே இந்த 2 உதிரம் கட் ஆகிட்டு வந்துடுச்சு. 2 உதிரம். ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு அந்த குழந்தைய பார்த்து. அப்போ தான் நினச்சேன், என் உதிரெல்லாம் பார்க்குறேன், எவ்வளோ அழகாக்குது. அழகா இல்லை சிஸ்டர்? கற்பாகிறேன் ஆனால் அழகாகிறேன், கரணா இல்லையா? தேங்க்யூ பிரதர். கை காலெல்லாம் அந்த குழந்தை கெட்டதுன்னு நான் சொல்ல, என்னை அப்போவே என்ன பண்ணார், நல்லா பார்த்து வர்த்தார். அந்த பிள்ளைக்கு ஏதோ கொஞ்சம் வாய் சரியில்லை, ஆனால் உயிர் கொடுத்தார். அது வரைக்கும் இஷ்டம். உங்கள் லைஃப்பில் எது இல்லையோ அதுக்கு ஃபீல் படாத, எதை கொடுத்துக்கிறாரோ அதுக்கு சந்தோஷப்படு. கை கால் மூக்கெல்லாம் கொடுத்துக்கிறார், காசு இல்லையா ஏன் ஃபீல் பண்ணுற? உன் காசு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணல, நீ உன் காசு ஜெயிலில் செலவு பண்ணல, நீ உன் காசு எடுத்துன்னு போய் எங்கேயோ தப்பான விஷயம் செலவு பண்ணல. உனக்கு செலவும் இல்லாமல் உன்னை சுகமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார்னா அப்போ நீ நன்றி தாயா சொல்லணும் அவருக்கு. பைபிள் சொல்லுது, ஒரு பாட்டு பாடுகிறார் ஃபாதர். என்ன பண்ணுறாரு, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டா. அவருக்கு தெரியும்யா உன் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்கள் அப்பா என்னை மேலே சோதிச்சிருந்தில்ல, இதுக்கு மேலே ஆனால் என் புள்ள என்ன வெஞ்சிடுவான். அவன் வெஞ்சானா என் மனசு தாங்காது, என்ன பண்ணுவார், அவரே இறங்கி வந்துடுவார். நான் ரொம்ப வாட்டி ஆண்டுகிட்ட வந்து இங்கே கேட்டுக்கிறேன், உடைஞ்சி வந்து கேட்குவேன். வெளியே போகும்போது எப்படி அனுப்புவார் தெரியுமா, அப்படியே சிங்கத்தை போல அனுப்பார். போடா மகன், நான் ஜெயிக்க வைக்கிறேன் உன்னை. அல்லேலூயா, நல்லா சொல்லமா அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் லிமிட்டை தாண்டி பிரச்சனை வருதுன்னா, உங்கள் லிமிட் அப்போ இன்னும் பெருசாகுதுன்னு அர்த்தம். நீ யோசிக்கிறது கம்மி, ஆனால் அவ்வளோ கொடுக்குறாருன்னா அப்போ உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறார். அப்போ நீ எந்த பாடலை பாடணும், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டா. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, அப்போ நீ அவங்கள பார்த்து பாடணும். ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆகாது, உன் வயசை தாண்டி தாண்டி போயின்குது, நீ அவங்கள பார்த்து சொல்ல, இல்லை இப்போ நடந்து போயின்குது, அப்புறமா தாண்டும் போது சொல்கிற சிஸ்டர். இன்னும் இல்லை நீ சம்பாதிக்கல, நீ உன் வேலை இல்லை, உனக்கு பணம் இல்லை, உனக்கு இது இல்லை, உனக்கு அது இல்லை, உன் சரீரத்தை சுகம் இல்லை, இதெல்லாம் சொல்லும் போது உங்கள் வாயிலேருந்து என்ன பாட்டு வரணும்,
திராணிக்கு மேலாக என்னை சோதிக்கப்பட எங்கள் அப்பா ஒரு நாளும் விட மாட்டார். எனக்கு தாங்கிட பலன் தருவார், என்னை தப்பி செல்ல வழி செய்வார். சொல்லுவோமா? தாங்கிட பலன் தருவார், எனக்கு தப்பி செல்ல வழி செய்வார். இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். நல்ல கரங்களை அசைத்து இயேசு தப்பி செல்ல வழி துணிக்குவோமா? செய்வார். கையெடுத்துன்னு வந்துக்க மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், போராட்டதான் கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். இயேசு ராஜா என்னை கைவிட மாட்டார், என்னை அழைத்தவர் என்னை கைவிட. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், ஆமென். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியுமா? உங்க பிள்ளைங்களை கூட நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு லிமிட்டோட அடிக்குவீங்க. லிமிட் மீறி போயிடுச்சுன்னா அது அந்த மூஞ்சில தெரிஞ்சிருது நம்மளுக்கு, இல்லைங்களா? கொஞ்சம் அடிச்சா மகன் அபிகேல் கேளு, கொஞ்சம் அதை என்ன பண்ண ஜோரம் அடிச்சா அது மூஞ்சி எக்ஸ்பிரஷன் என்ன ஆயிடுது, ஒரு மாதிரி. அடிக்கலைன்னா கூட சில குழந்தை மல்டி டேலண்ட், நான் நம்மளுக்கு என்ன தெரியும், வேண்டாப்பா புள்ள அழுவுது. என் பிள்ளை இப்போ ரொம்ப உஷாராகுது. 1 மந்த்துக்கு ரொம்ப பண்ணோன்னு சொல்லுவாங்க. இது தட்டி தட்டி ஏற்றுக்க 2 பண்ணின்னுக்குது. என்ன ஆட்டினே இருக்கிற கரெக்டாகுது. கொஞ்சம் அடி விட்டா ஒரு கண்ணில் பார்க்குறாரு, ஆட்டல நம்மளுக்கு தெரியுது இல்லையா? என் பிள்ளைன்னு தெரியுது. ஆனால் பைபிள் சொல்லுது உங்களே உருவாக்குனர் அவர் தான்வா. உங்கள் அப்பா அம்மா அண்ணன் ஆயா பாட்டை முப்பாட்டை தாத்தா தாத்தனுக்கு தாத்தா யார் உருவாக்குது? கர்த்தர். அவங்களே கர்த்தர் காப்பாற்றினார்னா உன்னையும் கர்த்தர் காப்பாற்றுவார். இன்னைக்கு அவரை நடத்தினார்னா உன்னையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்கணுன்ட்டு ரொம்ப நல்லா தெரியும்ப்பா. அளவுக்கு மீறி கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி கடவுள் நம்ம கடவுள் இல்லை. சில பிரச்சனை அலோவ் பண்ணுவார். காரணம் என்ன? அவர் கிட்ட வர்றதுக்காக. ஏன்னா நீ தூரம் போயிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவேன்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாரு சொல்லு. இன்னைக்கு அம்மா பிள்ளைங்க கூட பாரு, பிள்ளைங்களாம் நீங்கள் நினைக்குவீங்க டேடி ரொம்ப என்னை திட்டினே இருக்கிறார், பார்த்துனே இருக்கிறார், எங்கே விடவே மாட்டாரு. உன் மேலே கோவம் இல்லை அவருக்கு, உங்கள் அம்மா உனக்கு மேலே கோவம் இல்லை உங்கள் மம்மி டேடிக்கு. தே லவ் யூ ஸோ மச். அதுதான் மேட்ரு. உன்னை என்ன பண்ணுறாரு? கண்காணிக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப லக்கின்ற. கண்டுக்காதக்கிற டேடி மம்மியை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் உங்களெல்லாம் நல்லா கண்டுக்கிற மம்மி டேடி இருந்தாங்கன்னா யூ ஆர் வெரி லக்கி. அவங்க உன்னை வெறுக்கலை, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் கூட உன்னை கொடுக்கறது உன்னை வெறுக்கிறதுக்காகவா இல்லை உன்னை பாதுகாக்கிறதுக்காகவா? அப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா உபத்திரமுமே நல்லதுக்காகத்தான் கர்த்தர் செய்கிறார். என் தீமையை எனக்கு நன்மையாய் மாற்றுகிறது. For whosoever loves God, everything happens for good purpose. கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும், அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், நல்லதும் கெட்டதும் பாதி பாதியாக இருந்தால் கூட அது உனக்கு என்னவா மாற்றுவாரா? நன்மையாய் மாற்றுவார். பெனி அப்படியே தூங்கிடுவேன். என்னவா மாற்றுவார்? நன்மையாய் மாற்றுவார். உங்களுக்கு என்னவா மாத்துறாரு? உங்கள் ஆஃபீஸில் உன்னை வேலையில் எடுத்துட்டாங்க, ஆனால் நீ நினச்சிட்டு எனக்கு வேலை போயிடுச்சுன்னு. ஆண்டவரோட பெஸ்ட்டு வேலையை உனக்கு வைக்கிறதுக்காக தான் எங்கேருந்து எடுத்தார். அவ்வளோதான் மேட்ரு. உனக்கு நீ கல்யாணம் ஆகலை இந்த வருஷம். ஏன் கல்யாணம் ஆகலைன்னா வேண்டாம், இப்போ என்ன ஆகுது, காசு ஜாஸ்தி செலவு, ஹாலெல்லாம் என்ன ஆகிட்டுக்குது, ரொம்ப காஸ்ட் ஆகிட்டுக்குது. என்ன பண்ணு, கொரோனா டைமில் கட்டிக்கோ, 10,000 ரூபாயில் முடிஞ்சுடன் கொரோனா விட்டார். ஆனால் அந்த டைம் யாரெல்லாம் கல்யாணம் கட்டினாங்களோ செம்ம ஆஃபர்ப்பா. சே நிஜமாம்மா, 10-15 லட்சம் போகிறது. யாரை கூப்பிட்டா கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ
ரொம்ப பியூட்டிஃபுல் சான்ஸ் கல்யாணம் பண்ணுறதுக்கு. அது மக பிரவீன் உனக்கு அப்போ தான் ஆச்சு இல்லைன்னு கேட்குறடா. யுவர் லக்கியஸ்ட் பர்சன் மேன். பாக்கியவான் நீ. எல்லாம் அப்போ யாரும் நகையை பார்த்துக்க மாட்டாங்க, சாரியை பார்த்துக்க மாட்டாங்க, பேசுகிறாங்களான்னு கூட என்ன பண்ணல, ஒன்னே ஒன்று தான் பார்த்தாங்க, இருமுறாங்களான்னு பார்த்துருந்தாங்க. நான் கறியை கூட என்ன பண்ணாங்க. எல்லாமே நல்லதுக்காக தான் ஏன் செய்வார். அவர் கெட்டு செய்கிற தேவனே அல்லையா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கெட்டது யாருக்கு நடக்கணும்னா, கெட்டது நினைக்கிறான் பாரு, அவனுக்கு தான் கெட்டது நடக்கும். அவருடைய பிள்ளைங்களுக்கு கெட்டது பண்ண மாட்டார். சம்டைம்ஸ் உனக்கு கத்தி ஆண்டவர் உடம்புல வச்சார்னா உனக்குள்ள இருக்கிற வியாதியை எடுக்கிறது தான். உனக்கு கசாப் கடையில் போடுறதுக்காக இல்லை, உனக்குள்ள இருக்கிற வியாதியை எடுக்கிறதுக்கு தான். உன்னை சம்டைம்ஸில் நெருப்பில் ஏன் போடுறாருன்னா உங்கள் விலையை மாற்றுறதுக்காக தான் கர்த்தர் செய்கிறார். ஒரு கோல்டு அது எங்கே தெரியுமா விலை இன்க்ரீஸ் ஆகுறது? நீங்கள் கோல்டை கூட டெஸ்ட் பண்ண போய் பாருங்கள், ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நெருப்பில் தான் போடுவாங்க. உங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா நீ நெருப்பு செக்ஷனுக்கு வரணும். வந்தால் தான் நீ விலை உயர்ந்தவர் பாத்திரமாய் மாறுவாய். சரி கத்தாத, ஏன்பா நீ எனக்குன்னு சொல்லாத. என்ன மாற்றம் ஏன்பா இப்படி சோதிக்கிற? சில பேர் ப்ரேயர் பண்ணும், என்ன மாற்றம் என்னப்பா நீ கை விட்டுட்டு. ஆண்டவர் சொல்ல, உன் கை கால் எல்லாம் நல்லாகுதுமா, அந்த மண்டல கொஞ்சம் மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாகுது இல்லையா பிரதர்? என்ன மாற்ற கை விட்டு, உன்னை மாற்ற கை விட்டுருந்தாருன்னா சூரியன் உன் வீட்டுக்கே வந்துக்காத, மழை உன் வீட்டு பக்கமே வந்துக்காத, இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்துக்க மாட்டிய. அன்கிரேட்ஃபுல் ப்ரேயர்ஸ், பி எ தேங்க்ஃபுல் ப்ரேயர் வாரியர். நன்றி டாடி. காசு இல்லை, உயிர் இருக்குது, தேங்க்ஸ்ப்பா. குடும்பம் இல்லை, யாரும் இல்லை, நன்றிப்பா. உயிரோடு இன்னைக்கு ஒன்று துதிக்க வைக்கிறேன். இதோட பெஸ்ட்டு பாட்டு என்னென்னா, என்ன சூஸ் பண்ணப்பார், அதுக்கே ரொம்ப நன்றிப்பா, அதுக்கு ரொம்ப நன்றி ராஜா. கொஞ்ச நாள் வரோமா, இப்படி தான் உன் லைஃப் இருக்கும். ஒரு நாள் வரும், எழுதி தரேன், உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்க முன்னாடியே கர்த்தர் உன்னை கொண்டு மேலே போவார். துதிக்கிறவனை கர்த்தர் அப்படி செய்வார். ரெண்டாவது, உங்கள் கதவுகளை திறப்பார். நீ எவ்வளோ ட்ரை பண்ணி கூட உன் வேலை மேலே வராதது சடனாக ஒரு ட்ரிகர் அடிக்க வைக்குவார். பீட்டரை பார்த்து அதை தான் சொன்னார், பீட்டர் என்ன பண்ணிங்கிற? இந்த மாதிரி ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சேன்ப்பா, ஒரு மீன் என்ன பண்ணல, ஒரு சாடின்னு கூட வரல. சின்ன மீன் என்ன அது பேர், மத்தி மீன் கூட வரலப்பா. ஆண்டவரோடப்பா நீ தத்தி, அதுக்கு தான் நான் மத்தி கூட கொடுக்கல. நான் என்ன சொல்கிறேன், அதை பண்ணு. ஆனால் ரொம்ப புத்தியாக சொன்னான் பீட்டர். என்ன தரமா சொன்னான், ஆண்டவரே ராத்திரியெல்லாம் நான் என்ன பண்ணேன், தேடினேன், எனக்கு ஒரு மீனும். ஆனால் நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன். அவர் சொன்னதுமே பீட்டர் காது கேட்டுச்சு, தண்ணிக்குள்ளே இருந்த மீனுக்கும் காது கேட்டுச்சு. அவர் கட்டளை இட்டு வந்து அந்த பக்கம் இந்த மீன் எல்லாம் இங்கே வந்து வலையில மாட்டுச்சான். அதே டைம் அதே நேரம் அற்புத கதவை திறக்கப்பட்டார். நீ அதே மனுஷன் தான், நீ அதே பேர் தான், நீங்களும் அதே குடும்பம் தான். ஆனால் அவர் நேரம் வந்துடுச்சுன்னா, பீட்டர் பைபிள் சொல்லுது, பீட்டரோட வலை என்ன ஆச்சா தெரியுமா, கிளிதான். கிளியும் போது அங்கே இருந்த படகுல இருக்கிற சொந்தக்காரங்களை என்ன பண்ணானா கூப்பிட்டு, நீ கொஞ்சம் வச்சுக்கோன்னு கொடுத்தா. இன்னைக்கு எவ்வளோ பேர் கர்த்தர் அடி வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் வாங்குறவனா இருந்தா, இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்குறவனா. என் வாழை கிளியத்தக்க என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு 10 ரூபாய்க்கு ஒரு பிச்சைக்காரன வாழ்க்கையை வாழ்ந்தேன். இன்னைக்கு எவ்வளோ போனாலும் எங்கள் அப்பா எனக்கு தராருயா. எவ்வளோ பேர் தந்துக்கிறாரு? இல்லைன்னா கூட நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் தந்துக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. பீட்டரையும் ஆசீர்வதிச்சார், பீட்டருடைய குடும்பத்தையும் என்ன பண்ணார். அப்போ உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன் மூலியமாக உன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கதவுகளை திறப்பார். ரெண்டாவது, நீ துதிக்கும் போது. மூணாவதாக அதே வசனத்தை வாசிங்க, 26வது வசனத்தை. இங்கிலீஷில் வாசிக்கலாமா, ரொம்ப நல்லாகுது. எல்லாருடைய கட்டுகள் கழிந்து போயிற்று. எல்லாருடைய கட்டுகள். When Peter and Saul was praising God, பைபிள் சொல்லுது அவங்க கட்டு மாற்றம் இல்லை. When you pray, எல்லா கைதியோட கட்டு என்ன ஆயிடுச்சா, விடுதலை ஆயிடுச்சு. சங்கிலிகள் என்ன ஆயிடுச்சு,
அறந்து விழுந்தது. எங்கள் ஃபேமிலியில் பயங்கரமாக ஆண்டவர் எங்களெல்லாம் தொட்டார். நான்லாம் ரட்சிக்கப்படுவேன்னு என் லைஃப்பில் கூட நினச்சி பார்க்கல. எங்கள் மம்மியை ஆண்டவர் பிடிச்சார். எங்கள் மம்மியை பிடிச்சது எங்கள் அக்காவை பிடிச்சார். நாங்கள்லாம் வருதில்லைன்ட்டு என்ன பண்ணியிருந்தோம், கொஞ்சம் வைராக்கியமாக வாழ்ந்துருந்தோம். எங்கள் மம்மியெல்லாம் அந்த சர்ச்சுக்கு போவாங்கன்னா இன்னொரு சர்ச்சுக்கு போய்ட்டு வருவேன். இங்கே இந்த சர்ச்சுக்கு போனால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், டியூஸ்டேஸில் பைபிள் ஸ்டடி கூட்டின்னு போவாங்க. ஒரு தாத்தா இருக்கிறார், ஒரு வயசான தாத்தா. நான் ஃபஸ்ட்டு போய் உக்காந்துடுவாங்க. அவர் எப்படி பாடிக்கு வர்றார், சோத்திரம் 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 சோத்திரம், ஆளலு 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 ஆளு ஆளலு ஆளு. வயசு 82 85, ஒரு பல்லு கூட இருக்காது. சோத்திரம் 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 சோத்திரம். ஆனால் அவருக்கு 82 வயசில் கூட தேவனை துதிக்கிற ஒரு பெலனை கர்த்தர் கொடுத்துக்கிறார். அன்றைக்கி எனக்கு அவரை பார்த்து கேலி பண்ணேன். நான் இன்னைக்கு யோசிக்கிறேன், அந்த வயசுல கூட கர்த்தர் ஒரு பாக்கியத்தை அவர் கொடுத்தார். அவர் எதை பார்த்துருந்தா அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்டி அவர் துதிச்சிருந்தார். அவங்க அந்த ஃபேமிலி தான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ரெட் கலர் பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. பாருங்க, ஆண்டவர் உன்னை கூடுவார். நீ வரலன்னு நினச்சிக்க, உன்னை வர வைக்க அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். வலை போடுவார், வந்து அழகாக மாட்டினா வலையிலேயே துடிச்சின்னு அப்படியே இருக்குவேன். வரலையா சும்மா ஒரு கொக்கி போடுவார். கொக்கி போட்டது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாரு, வலை போட்டார். எனக்கு ஒன்று என்ன பண்ணிட்டார், கொக்கி போட்டார். என்ன கொக்கி போட்டார்னா 4 கொக்கி வருது ஆன்னு வந்தேன். எல்லாருமே என்ன பண்ணுவார், ஆண்டவர் விடுதலையாக்குவாராம். எனக்கு ரெண்டும் வேணும்னு இருந்தேன். நான் அப்படியே இருந்தேன், இப்படியே இருந்தேன். சடனாக என் வீட்டில் ஒரு பிசாசு கிரியை நடந்துச்சு. அது நடந்தோம், நான் இந்த லோகத்திலே இல்லை. பாயை மடித்து பெட்ஷீட்டும் பாயை சேர்த்து எப்படி திரும்பிங்கிற தெரியுமா, சவுத்துக்கு நேராக பயம். பாத்ரூம் கூட போகல சிஸ்டர். நான் பாத்ரூம் போனேன்னா கூட 2 பேர் கூட்டின்னு போவோம். அவளை எனக்கு பயம். பேய் அட்டகாசம் தாங்க முடியல. 2 மணி ராத்திரி தட்டில் எடுத்து டபா டபான்னு அடிச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறது, என்னடா இது. எங்கள் ஆண்டியை வந்தாங்க ஊருக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு, ப்ரேயருக்கு போகிறதுக்கு. ஒரே நாள் அவங்க நான் வீட்டுக்கு போகிறேன் விட்டுருப்பா. என் கூட ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறார். அவர் என்ன சொன்னார், நீ அந்த கை பிடிச்சிக்கோ, நான் இந்த கை பிடிக்கிறேன். இன்னொரு பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிக்கிறார். ப்ரேயர் பண்ணினார், ஒரே கடி இப்படி. பாஸ்டரு காலையில் மெதுவாக எழுந்திரிச்சிட்டு சூட் கேஸ் என்ன பண்ணிக்கிறார், பேக் பண்ணிக்கிறார். நான் ஏன்ச்சிட்டு, பாஸ்டர் எங்கே போயிருக்கிறீங்க? ஏய், பெங்களூரில் எனக்கு ஊழியம் இருக்குதுப்பா. நான் சொன்னேன், நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னா நான் இருக்க மாட்டேன் பாஸ்டர், நீங்கள் நான் கூட்டின்னு வந்து எல்லாம் பேய்கிறோம். நாங்கள் ப்ரேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி 40 நாள் ஒருத்தர் தண்ணி குடிக்காத மந்திரம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவர் சாப்பிடுவாராம், தண்ணி குடிக்க மாட்டாராம். இன்ஜினியராக அவர். அந்த ரூமே எப்படி இருக்குதுன்னா ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்குது. உள்ளே போய் லாக் ஆனால் வெளியே வரக்கூடாது. நாங்களே போனால் கூட அந்த பாஸ்ட் போகிறோன்னா பாஸ்ட் விட மாட்டேங்க. இல்லை, உன் மேலே பேய்க்குது, உன் மேலே பேய்க்குது. எங்கள் அண்ணன் மேலே பிசாசுக்குது எனக்கு தெரியல. அவன் நல்லா இதான் என் கூட யார் அவன் கத்துறா பாரு. அவன் கூட தூக்குறதுக்கு பயம் வந்துச்சு. சவுத்தை குத்துறான், சவுரை குத்துறான், எல்லாரையும் குத்துறான், விட மாட்டான்னு கத்துறான். இங்கே பேயே இல்லாத ஒரே ஆள் நான் தான். ஆனால் எம்எல்ஏ பேய் இருந்தால் கூட நான் என்ன பண்ணல சொல்ல ஆக்ட் பண்ணல. ஏன்னா என்னை பிடிச்சிட்டு கிச்சு இவர் போட்டார்னா இவர். ரொம்ப கஷ்டம். சாப்பாடு இறங்கலப்பா, தூக்கம் வரல, கக்கூஸ் கூட போகலாம்ப்பா. அவ்வளோ வாட்டி வறுத்து தள்ளிட்டார் நம்மளே. ஒரு ஓடுறியான்னு கேட்டார். இல்லைப்பா வர. ப்ரேயருக்கு வரியான்னு கேட்டேன். இல்லைண்ணே, வாழ்க்கை முழுவதுமா ப்ரேயரில் வராரு. ஒரு அடி தான். பாஸ்டர் சோப்பு ப்ரெஷ் எல்லாம் சூட் கேஸில் வச்சுருந்தாரு. நான் என்ன எடுக்கிறாருன்னு பார்த்தா எல்லாம் பேக் பண்ணிருக்கிறேன். கேட்டேன், என்ன சொல்கிறாரு? இல்லை, எனக்கு பெங்களூரில் ஊழியம் இருக்குதாரு பாஸ்டர், நீங்கள் ஒரு சும்மா இருக்கா பாஸ்டர். ஓடிட்டு என் அண்ணன் என்கிட்ட வந்துட்டு, உன் காலில் உழுற ஒரு 300 கூட எனக்கு ஒரு பேயாகுது, என் மேலே ஒரு பேய்க்குதான், நான் எங்கன்னா போய் செத்துறேன்.
எனக்கு எப்படி ஆகிடுக்குதுன்னா 7-8 பேயை பார்த்துட்டு எனக்கு தூக்கம் போயிட்டுக்குது, சாமான் போயிட்டுக்குது. நான் எந்த லோகத்துக்கிறேன்னா இது அந்த பெங்களூர் ஆவி கொஞ்சம் தொட்டு செத்து போட்டேன். யாரை பண்ணல பிரதர், இதோ படிக்கிறாரு ஒருத்தா, எனக்கு தெரியுது, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒருத்தா என்ன பண்ணாரு, பிரேயருக்கே வர மாட்டேன். எதை பார்த்தா பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்க்ரீன் ஆடினா ஆட்டோமேட்டிக்காக பயம். ஒரு பாஸ்டர் வந்து உன் நாய் மேலே பேய் வந்துட்டுக்குதுனாரு. பிங்கி பிங்கின்னு வளர்த்துந்த நாயை எடுத்துட்டு போயிட்டு பெல்ட்டு விட்டு அந்தனே பிங்கி எங்கே ஏறின்னு விட்டு, என் நாய் என்ன பண்ணும் என் மேலே? உங்கள் நாய் உன்னை பார்த்தா என்ன பண்ணணும்? ஓடி வரும்போது என்ன வச்சு உன் பேய் தோடு பிங்கி தெரில, பேய் பின்னாடியே தோடு வருது. லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருந்தேன். அங்கே ஒரு பாஸ்டர் லவ் பேர்ட்ஸ் மேலெல்லாம் பேய் ஏறிச்சு. நான் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் திறந்து விட்டுட்டேன். தேக்ஸால பேய்க்குது. நாங்கள் தேக்ஸாவை பற்ற வைக்கிறேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன். அது ஒரு 5-6 பொம்மை கொடுத்துடுச்சு. அது மேலேயும் ஆவிக்குதுனாரு. எடுத்துன்னு போய் கிரவுண்டில் பெட்ரோல் ஊற்றி எந்த ரொம்ப அடிபட்டுக்கிறப்பா தம்பி ராஜா. அதுக்கு தான் சம்டைம் நீங்கள்லாம் வரலன்னா நீ என்ன மாதிரி அடிப்படுவேன்னு எனக்கு பயமாகுது. இப்போ கேள, எங்கே நிற்கணும்னு ஆசைப்படுறேன்னு என்ன கேளு. இங்கே இந்த இடம் விட்டா நவுறதே. இவங்க எல்லாம் ஸ்டார்டிங் பிடிச்சார், என்னை லாஸ்ட்டில் பிடிச்சார். லாஸ்ட்டில் பிடிச்சி என்ன பண்ணார் தெரியுமா? மைண்டே அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டார். நான் இல்லைன்னா நீ செத்த போடு அப்படின்னு பண்ணிட்டார். அது மீறி கூட திருப்பி என் தப்புக்கு போனேன். வழியே பாவத்துக்கு போய் என்ஜாய்மெண்ட் பண்ணேன். அங்கேயும் அடி, எங்கே போனாலும் உத 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 உத. அப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு என்ன ஆயிடுச்சு பாட்டு. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சிச்சு என்னை ஏதோ ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு, எனக்கு ட்ரிகர் பண்ணினேங்கிறார். வந்துரு உனக்கு ஆபத்து வருதுன்னு. என் கூட இந்த ஃப்ரெண்டுங்கெல்லாம் ரொம்ப பேர் சேர்த்துட்டாங்கப்பா, ரொம்ப பேர் சேர்த்துட்டாங்க. இனி வரைக்கும் பெட் ரிடனில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் இருக்கிறது அது, நான் அந்த பொசிஷனில் இருக்கிறது. எனக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்தது காரணமே நீ அவர்கிட்ட வர்றதுக்காக தான். பெரிய ஆபத்தும் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அப்புறம் எங்கள் அம்மா ஒருத்தரை தொட்டார், நான்லாம் விடுதலை ஆகிட்டேன். உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஒண்டி ரசிக்கப்பட்டுக்குவேன். ஆனால் டைம் வரும், யார் வேண்டான்னு ஓடினாங்க பார், பார். யாரையும் பார்க்காதீங்க, என்ன ஞாபகம் வச்சு. நான் பைபிள் கூட எடுத்துன்னு போக மாட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவன்ட்ட கொடுத்துட்டு அங்கே போய் பைபிள் வாங்கிக்குவேன். எனக்கு வெக்கம் பைபிள் எடுத்துன்னு போகிறதுக்கு. ஆனால் இப்போது தல்காணிக்கையில் மனசில் எப்போ திறந்தாலும் இது தான் என் உயிர், இது தான் என் மூச்சு, இது தான் என் வாழ்க்கையாக மாறிடுச்சு. அப்படி பண்ணிட்டார் என்ன. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று ஆசை என்னன்னா, என்னை இவ்வளோ லவ் பண்ண ஒரு கடவுளுக்காக நான் ஏதாவது செய்யணும். என்னை இவ்வளோ அழகாக மாற்றின அந்த தேவனுக்காக என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சின்னதாக ஒன்று செய்ய ஆசைப்படுறேன். அவன் நல்லேலூயா. அப்போ தான் இந்த பாட்டு நீங்கள் பாடணும். வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும். கொஞ்சம் ஸ்லோவாக பாடுப்பான். வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. இன்னொரு வரி இருக்குது, உம்மைதான் அதில் மகா அது சித்தம் இல்லை மகா. இன்னொரு பாட்டு என்ன பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த பாட்டு, அந்த கல்ற மேல புல்லு முழிஞ்சிட்டு இருக்கும் ஒரு பாட்டு. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், பைத்தியக்காரனா எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பான். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், நான் எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பான்.
மறந்தே எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவோ முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவோ முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. இப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. இப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன். பைத்தியக்காரன் ஆயிடுவேன். எப்படியோ வாழ்ந்திருப்பேன். கண்டிப்பா செத்து கூட போயிடுவேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன். கனவேலாம் என்ன போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா அவன் கண்டிப்பா ஆயிக்கும். எப்படி இருந்துக்குவேன்? என்ன கேட்டா எப்படி இருந்துக்குவேன்னா, ஒரு குடிகாரனா, ஒரு இடியட்டா, வீடு தெரியாம ரோடு தெரியாம தூங்கி இருந்துக்குவேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு பாவத்தை தான் மாட்டி எல்லாருமே போயிட்டாங்க. அந்த மாதிரி பாவத்தை மாட்டி தான் போயிட்டாங்க. ரோட்டில் உழுந்து செத்துட்டு இருக்கிறாங்க. சாவு வந்து சொல்லிக்கிறாங்க. அப்பாக்கே அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வச்சுக்குவான் பிசாஸ். ஆனால் அந்த மாதிரி கேஸ் நான் அதுக்கு தான் இன்றைக்கி அவரை நான் மறக்க மாட்டேன். இந்த நாய்க்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்த அந்த ஆண்டவர். அம்மே நிலையிலூயா. இப்போ ரோட்டில் இருந்து அந்த கந்திரி நாய்களுக்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு சோஃபாவில் படுக்க வச்சு கார்லலாம் எடுத்துன்னு போகிறாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய ஃபாரினருங்கெல்லாம் BMW காரில் எடுத்துன்னு போகிறாங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ரீட்டில் இருந்தேன். ஆனால் என்னை ஒருத்தர் காஸ்ட்லியான ஒரு விலை கொடுத்து வாங்கிட்டார். அம்மே நிலையிலூயா. அதுக்கு தான் எனக்கு கடவுள் பிடிக்காது ஏதாவது செஞ்சாங்கனாலே ஒரு வெறி வருது. கட்சி இல்லாமல் இருந்தவங்கள ஏன்னா இந்த கடவுள் போய் துரோகம் பண்ணுறாங்க. டே யார் யாருக்கோ பண்ணுறான், இவருக்கு ஏன் பண்ணுறான், இவர் என்ன பண்ணிட்டார்? அந்த மாதிரி ஒரு கெட்டது கூட என் வாழ்க்கையில் செஞ்சிருந்தே இல்லையா? ஒரு கெட்டது சிஸ்டர் என் லைஃப்பில் எங்கள் அப்பா செஞ்சிருந்தே இல்லை. நான் கேட்டிருந்தேன், எங்கள் அப்பா வானான்னு சொன்னதில்லை, தரதில்லைன்னு சொன்னதில்லை, மூஞ்சோ குறிச்சிக்கிறதில்லை, நீ ரொம்ப வெயிட் ஆக்கிறன்னு கூட கீழே இறக்கி விடல. இனி வரைக்கும் என்னை சுமந்து தாங்குற ஒரு தகப்பனாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாடல் அதை தான் சொல்லுது. எப்படியோ வாழ்ந்திருப்பேன், ஒன்று அப்படி இல்லைன்னா கூட எங்கே போயிருப்பேன்? ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு கோட்ரு குடிச்சேன்னா கூடப்பா 30 நாளைக்கு 30 கோட்ரு. உன் லங்ஸு, உன் கிட்னி எல்லாமே போயிட்டு. நான் ஒரு நாளைக்கு 18 சிகரெட் அடிக்கிறவன். எப்போ? 2010. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நான் ஒரு 40 to 60 அடிச்சுக்குவேன். வாழ்ந்துக்கு வாய்ப்புக்குது? வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு எப்படி இதெல்லாம் உருவாக்குச்சு, எப்படி இந்த பெலன் வந்துச்சு, சத்தியமாக தெரிலப்பா. ஒன்று தெரியும், எங்கள் அப்பா உயிரோடு என் கூட இருக்கிறாருன்னு தெரியும். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க, எங்கள் அப்பாவோட சொந்தக்காரங்களாம் என்ன தெரியுமா கேட்டாங்க? நீங்கள் வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் நினச்சோம் நீங்கள்லாம் என்ன ஆகிட்டு இருந்தீங்க, செத்துட்டுக்குவீங்கன்னு நினச்சாங்க. ஆனால் என் கர்த்தர் அப்படி விடல. அதே இடத்துல எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறா. உங்களை பார்த்து சொல்கிறேம்மா, நான் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ள தேவன். அவர் கூட பேசுவார், அவன் கூட நடக்குவார், உன்னை சுமக்குவார், உன் வாழ்நாள் முழுதுமாக உன் கூடவே இருப்பா. இந்த மாதிரி தேவனை துதிக்கிறதுல வெக்கப்படாத, கை தூக்குறதுல வெக்கப்படாத, அவரை பற்றி சொல்கிறதுல வெக்கப்படாத. சாகிற வரைக்கும் மென்டலாக மாறிட அவருக்காக. உனக்கு என்னடா ஆசை அப்படின்னு கேட்டா, எங்கள் அப்பா தாடா எனக்கு ஆசை. நான் எப்பவுமே ஆண்டவர் அதில் கேட்குவேன், எனக்கு ஒரே ஒரு பாக்கியத்தை கொடுப்பா. என்ன பாக்கியத்தை கொடுனா, நானும் நீயும் பிரிவே கூடாதுப்பா. வேறு எதுவும் வேண்டாப்பா எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா என் கூட இருந்தா, எங்கள் அப்பா கிட்ட இருக்கிறது எல்லாமே எனக்கு தான். எப்போனா என்னை எடுத்துக்கலாம், எப்போனா எனக்கு கொடுக்குவார், எப்போனா எனக்கு செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் நீயும் நானும் ஒரு நாள் பிரியக்கூடாதுப்பான்னு கேட்குவேன். இனி வரைக்கும் எங்கள் அப்பா சிஸ்டர் எழுதி தர
வேலையை நம்பி போய் நான் பிச்சைக்காரனாக வாழ்ந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பி நான் பிச்சைக்காரனாக வாழ்ந்துக்கிறேன். உலகத்தை நம்பி நான் மென்டலாக மாறிக்கிறேன். ஆனால் கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்ததில்லை சிஸ்டர். அப்படியே ராஜா மாதிரி என்னை வச்சுக்கிறார் எங்கள் அப்பா. உங்களெல்லாம் பார்த்து சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன், எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறா. உனக்கு ஏதாவது பிரச்சனையா வா, எங்கள் அப்பாவை ட்ரை பண்ண. ஒரு நாள் உன்னை கர்த்தர் விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. மந்திரமா, வியாதியா, போராட்டமா, எதனாகட்டும் ஒன்னே ஒன்று பண்ணு, துதி. நிலைமையை மாற்றுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே உங்கள் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை பார்த்து, நன்றி ராஜா, உடைய வார்த்தைக்காக